எங்கள் ஊர் கரூர்லேருந்து அப்துல் ரஹீம் கேட்குறாரு, எங்கள் ஊரில் சில தப்லீக் ஜமாத்தினர் இபாதத்து என்ற பெயரில் வியாழக்கிழமை இரவு பள்ளியில் தங்கி இரவு தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். இது மார்க்கத்தில் கூடுமா? குறிப்பு: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை இரவு தொழுகையில் ஈடுபட்டதில்லை என அறிகிறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கேட்குறாரு. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், தப்லீக் ஜமாத்துக்காரங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு இந்த இரவில் போய் தங்குவாங்க. ஒரு வியாழக்கிழமை இரவு போய் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பள்ளிவாசலில் தங்குறத ஒரு வழிமுறையாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு என்னமோ ஒரு பேர் சப் குசாரின்னா இரா தங்குதல் அப்படின்னு இந்த தப்லீக் பாஷையில் சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்போ பார்த்தாலும் ஊர் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வாரத்தில் ஒரு நாளைக்காச்சும் போய் பள்ளிவாசலில் தங்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறையாக அந்த தப்லீக் நிறுவனர் ஏற்படுத்தின விதி பிரகாரம் நினைஞ்சிருக்காங்க. சப் குசாரின்னு இரவில் போய் தங்குவாங்க. எங்கள் பள்ளிவாசலில் இரவில் தனியாக தங்காமல் அவங்க ஒரு ஜமாத்தாக போய் தங்குவாங்க. அந்த தப்லீக்கில் ஈடுபாடாக உள்ள ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த பள்ளியில் சப் குசாரி போயிடும் அப்படின்னு தங்குவாங்க. அது தங்கி என்ன செய்வாங்கன்னா அந்த இரவு தொழுகையெல்லாம் செய்வாங்க. நைட்டில் வந்து பள்ளியில் தங்குனா பள்ளியிலான தொழுவணும். பள்ளியில் தங்கிடுறாங்க. தங்கும்போது இரவு தொழுகை பள்ளியில் தான் தொழுவாங்க. அது இரவு தொழுகையெல்லாம் தொழுகிறாங்க. இப்போ வந்து இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இப்படி வந்து இரவில் ஒரு நாளைக்கு இரவில் தங்கலாமா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் இரவில் போய் பள்ளிவாசலில் தங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, வியாழக்கிழமை பின்னேரம், அதாவது வெள்ளி இரவில் தொழுவதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்களே, சொல்ல வந்து அந்த மாதிரி ஈடுபட்டது இல்லைன்னு வருது. எல்லா நாள்லையும் இரவு தொழுகை தொழுவலாம், வியாழக்கிழமை மட்டும் தொழக்கூடாதுன்னு இருக்குது, அப்படி அறிகிறேன்னு சரியான்னு கேட்குறாரு. வெள்ளிக்கிழமை இரவு தொழக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு ஹதீஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் ஒரு நாள் கூட இரவு தொழுவ மாட்டீங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் இன்றைக்கி வெள்ளி ஒரு சிறந்த ஒரு நாள், இன்றைக்கி தொழணும் அப்படின்ட்டு நீங்கள் தொழுதாதீங்க. ஏற்கனவே முன்னையும் பின்னையும் தொழக்கூடியவர்களாக இருந்தாலே தவிர வெள்ளி என்ற ஒரு காரணத்திற்காக தேர்ந்தெடுத்து நீங்கள் தொழுவாதீங்க. ஹதீஸ் வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால், லா தஹ்தசு லைலத்தல் ஜும்மாத்தி பி கியாமி மின் பைனி லையாலி, இரவுகளில் வெள்ளியை மட்டும் தேர்ந்தெடுத்து அன்றைக்கு மாத்திரம் நீங்கள் என்ன செஞ்சீங்க, வெள்ளி இரவுனா வியாழக்கிழமை தானே, வியாழன் பின்னேரம் அன்னைக்கு தானே தங்குறாங்கங்கிறிய, இப்போ வெள்ளி இரவில் மாத்திரம் சிறப்பாக நீங்கள் வந்து செய்யாதீங்கன்னு இருக்குது. அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமைக்குன்னு நோம்பு வைக்கக்கூடாது. வியாழன் பின்னேரம் வெள்ளிக்கிழமை அதுக்கு முடக்கமாக நோம்பு வச்சுட்டு வாரத்தில் 3 நோம்பு வைப்பீங்களா, அப்படி வச்சுட்டு போங்க. அதில் வெள்ளி வந்தால் பரவாயில்லை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள், இன்றைக்கி நோம்பு வைக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு வெள்ளிக்கு மட்டும் நீங்கள் நோம்பு வைக்காதீங்க. ஆனால் இல்லா இயக்கூன ஃபீ சௌமின் யசுமு ஆதுக்கும், அவர் வழக்கமாக வைத்து கொண்ட நோம்பாக இருந்தாலே தவிர, அப்படின்னு பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கிறாரு, அதில் வெள்ளி வருது, அது இப்போ வெள்ளிக்காக அவர் வைக்கலை, 13க்காக வைக்கிறார், இல்லை 14க்காக வைக்கிறார், இல்லை 15க்காக வைக்கிறார், அப்படி இருந்தாலே தவிர வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் வச்சிடாதீங்க. அல்லது ஒரு 3 நோம்பு 4 நோம்பு கலா நோம்பு இருக்கிறது, புதன்கிழமை ஒரு கலா நோம்பு, வியாழக்கிழமை ஒரு கலா நோம்பு, வெள்ளிக்கிழமை ஒரு கலா நோம்பு வைக்கிறார், அது வைக்கலாம். அவர் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்புக்காக வைக்கலை, அவருக்கு வைக்க வேண்டிய ஒரு நோம்பை வெள்ளிக்கிழமையில் வைக்கிறார். அப்போ என்ன ஹதீஸில் வருதுன்னு கேட்டால், வெள்ளிங்கிறது ஒரு சிறந்த ஒரு நாள் தான், அதெல்லாம் நாங்கள் வகையில் நான் தான் சொல்லணும், அதை நீங்களாக தீர்மானிக்கக்கூடாது. வெள்ளி ஒரு சிறந்த நாள் என்று கருதி கொண்டு அன்னைக்கு மாத்திரம் நம்ம வெள்ளிக்கிழமை ராத்திரி நம்ம இரவு தொழுவணும் அப்படின்னு போய் தொழுவாதீங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு நம்ம நோன்பு வைக்கணும் அப்படின்ற அது ஒரு சிறப்பு இருக்குன்னு நினச்சி செய்யாதீங்க. ஆனால் அதுக்கு முந்தி பிந்தி செய்கிற வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் வெள்ளியும் தொழுதுட்டு போங்க. அவர் வியாழக்கிழமைக்கு இரவு தொழுவார், புதன்கிழமையும் தொழுவார், சனிக்கிழமைக்கும் தொழுவார், ஒரு சில நாள் விட்டால் கூட தொடர்ச்சியாக தொழுவார். அப்படி ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால் வியாழக்கிழமை தொழுவார், ஒன்று வெள்ளிக்கிழமை தொழுவலாம். வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு தொழலாம். எப்போ தொழலாம்? நாளைக்கு சனிக்கிழமையும் தொழக்கூடியவராக இருந்தால், அதுக்கு முந்தியும் தொழக்கூடியவராக இருந்தார், இதுவே அவருடைய வழக்கமாக எல்லா நாளும் தொழுவார், மனிதன்கிறவங்கள செல்லணும் விடுபட்டு போயிடலாம். அப்படி விடுபட்டு போய் கழிச்சா கூட அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தொழுகிறாரு என்கிற மாதிரி இருப்பாரேயானால், அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இரவு தொழுவதை பற்றி பொதுவான சட்டம் என்னன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை தொழுவலாம். அன்றைக்கி பள்ளியில் வந்து தொழுகிறார்ல, அவங்க தப்லீக் ஆளுக்கு பொதுவாக எப்போவுமே தஹஜ்ஜத் தொழுவாங்க, நான் அறிந்த வகையில். அப்போ அன்றைக்கி பள்ளியில் தொழுகிறாங்களே தவிர வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க, அதுக்கு முதல் நாளும் தொழுவாங்க, இந்த நாள் தொழுவாங்க, 3 மணி 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு வீடுகளில் தொழுவாங்க. அப்படி தொழக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் வியாழக்கிழமை தொழுகிறாருங்கிறத காரணம் காட்டின்னு குறை சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து இரவு தொழுகையை தொழவே மாட்டார், வெள்ளிங்கிறது ஒரு சிறந்த ஒரு நாள், அந்த நாளில் நம்ம தொழுவோமே அப்படின்னு தொழுவாரையானால் அதுக்கு தடை இருக்குது. அப்போ இந்த தப்லீக்காரங்களுடைய விஷயம் வந்து
அதை தொழக்கூடிய ஆளை பொறுத்த விஷயம். அதில் வரக்கூடியவர்கள் வந்து எல்லா நாளும் தொழக்கூடிய ஒரு ஆளாக இருந்து அன்னைக்கும் தொழுதார்களே ஆனால் நீ எப்படி இன்றைக்கி தொழுறான்னு கேட்கக்கூடாது. அவருக்கு அந்த அனுமதி இருக்குது. அந்த இரவில் தங்கக்கூடியவரில் வந்து இரவு தொழுகவர் தொழுவே மாட்டார், இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தொழுவார், அப்படி இருக்குமே ஆனால் அவருக்கு தடை இருக்குது. நான் அறிந்த வகையில் தப்லீகில் ஈடுபாடு உள்ளவங்க எப்போவுமே தொழுவாங்கன்னு தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்படி ஒருத்தர் புதுசாக நுழைஞ்சவர் அப்படி தொழாமல் இருந்தார்னா அவர் அன்னைக்கு தொழாமல் இருந்துக்கலாம். அது ஒரு விஷயமாச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் பள்ளியில் தங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பிட்ட நாளில் தங்குவது வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தங்குறாங்கிறீல்ல, அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுண்ணத்து மாதிரி. வியாழக்கிழமை பள்ளியில் தான் தங்கணும், அது ஒரு வழிமுறை, அது ஒரு சுண்ணத்து, ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்கிற மாதிரி ஆக்கினாங்கன்னா அது பிதஅத்து. ஏன்னா பள்ளிவாசலில் தங்குறது ஒரு இபாதத் ஆகுது. ஏறக்குறை ஏத்திகாஃப் மாதிரி வருது பள்ளிவாசலில் தங்குறது. பள்ளிவாசலில் வந்து நீங்கள் அடிக்கடி தங்கக்கூடிய ஆளாக இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பள்ளிவாசலில் போய் நம்ம தங்கணும் அப்படின்னு உண்டாகிட்டிங்கன்னா தப்லீக்காரங்களுடைய கருத்து பிரகாரம் அது ஒரு சுண்ணத்து மாதிரி பேணுறாங்க. சுண்ணத்து மாதிரி நீங்கள் பேணலாமா? நீங்கள் ஒரு வழிமுறை உண்டாக்குறீங்கல்ல, அப்போ எல்லா முஸ்லீமும் இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு கருத்தை விதைக்கிறீங்க. வியாழக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமை இரவுன்னா பள்ளியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் விரும்பி வெள்ளிக்கிழமை படுத்துக்கிறாரு, தப்பு கிடையாது. ஒருத்தர் சனிக்கிழமை பள்ளியில் போய் படுக்கிறாரு, தப்பு கிடையாது. அவருக்கு எப்போவெல்லாம் விரும்புதோ அவ்வளோ தனிப்பட்ட முறையில் அவராக என்ன செய்கிறாரு, வாரத்தில் ஒரு நாள் போய் என்றைக்கா ஒரு கிழமை வச்சுக்க திங்கக்கிழமையே படுக்கிறாருன்னு வைங்க, பள்ளியில் ஒரு நாளைக்கு படுத்து தூங்குவோம். பள்ளியில் ஒரு ஏத்திகாஃப் தானே, ஒரு நாள் கூட ஏத்திகாஃப் இருக்கலாம்ல, அவர் விரும்பக்கூடிய நாளில் இருக்கார். அப்படி இருந்தாரையானால் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் ஒரு பள்ளியில் வந்து அவர் வியாழக்கிழமையும் தங்கலாம், வெள்ளிக்கிழமையும் தங்கலாம், விருப்பமான எல்லா நாள்லையும் தங்கலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து கூட்டாக நீங்கள் முடிவு செய்து வியாழக்கிழமை தான் நம்ம தங்குறதுக்குரிய நாள், முதல் நாள் வரமாட்டீங்க, அடுத்த நாள் வரமாட்டீங்க, வியாழன் தான் அந்த ஷபு குசாரி அப்படின்னு ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை, ஒரு நஃபிலான ஒரு வணக்கத்தை வந்து அனைவருக்குமானதாக நீங்கள் ஆக்குனீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பிதத். அப்போ வியாழக்கிழமை இரவு தங்கணுமா, நீ தங்குறதா தனிப்பட்டு தங்கிட்டு போ, உனக்கு உரிமை இருக்குது. வியாழன்னு தங்கலாம், என்றைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போகலாம். அன்னைக்கு தான் தங்கணும்னு எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு குறிப்பிட்ட ஒரு நாளை நிர்ணயித்து அன்னைக்கு வந்து தங்குறாங்கன்னு சொன்னால் அது எப்படி தானே பிதத்துங்கிறது. அப்புறம் இது என்ன வாயிரம் கடைசியில் தப்லீகில் உள்ள ஆள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, வியாழக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை சப் குசாரி செய்வது சுண்ணத்துன்னு விளங்கி வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக அது மார்க்கத்தில் உள்ளது, இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க. எதனால் இப்படி நினைக்கிறாங்க? நீங்கள் அதை கண்டினியூ ஆக்குனதுனால, அதை தொடர்ச்சி ஆக்குனதுனால. அதனால் ஒரு பள்ளிவாசலில் எல்லாம் கூட்டமாக ஒரு வணக்கத்துக்காக வேண்டி நீங்கள் வணக்கம் அல்லாதுக்கு கூடுறீங்களா, வார வாரம் பயான் பண்ணுறது கூப்பிட்றீங்க, அது இபாதத்தில் சேராது. தொழுகைங்க இரவு தொழுகை என்பதற்கு கூப்பிட்டீங்கன்னா தான் அது பிதத்தில் வரணும். அப்படி இல்லாமல் வார வாரம் ஒரு மஷூரா பண்ணணும் வாங்கங்கிறீங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஷூரா பண்ணுறீங்க, அது என்ன இபாதத்தா? நம்ம அப்படி பண்ணத்தானே செய்வோம். சில விஷயங்களை ஒரு நிர்வாகம் நடத்துகிறோம்னு சொன்னால் ஒரு வார வாரம் ஒன்றாந்தேதி கூடுவோங்கிறோம். ஒன்றாந்தேதி வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லோரும் கூடிடுவாங்க. கூடும்போது எப்படி கூடுவோம்? இது ஒரு சுண்ணத்து, ஒன்றாந்தேதி கூட சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அப்படியே கூடுறோம் இல்லை. நமக்கு வசதியாக எல்லாரும் ஒரு திட்டமிட்டு கொண்டு ஒரு நாள் நிர்ணயிச்சுக்கிறோம். கூட்டமாக உலக விஷயங்கள் சம்பந்தமாக நீங்கள் பேசுவதற்காக ஒரு இடத்துல கூடுனீங்கன்னு சொன்னால் அது வந்து விதத்தில் வராது. உலக விஷயங்கள் ஒரு இபாதத்துக்கு தஹஜ்ஜத் தொழுவுறதுக்குன்னு நீங்கள் கூடுறீங்க, ஒவ்வொரு சனிக்கிழமையும் தஹஜ்ஜத் தொழுவப்படும் எல்லோரும் வாங்கன்னா, எல்லோரும் தஹஜ்ஜத் தொழுவ எப்படி கூப்பிடுவேன்? நீ விரும்பினா வருவான், விரும்பாத வருவான், வேறு நாளில் தொழுவான். அப்போ எல்லாருக்குமானதை ஆக்குதல் என்பதில் தான் பிதத்தே வருங்க. ஒரு நஃபில் என்பதை சுன்னத்து என்பதே கூட பிதத்தாக போயிடும். எப்போ ஆயிரும்? எல்லாரும் அன்றைக்கி செய்யணும்னா பிதத்தாக போயிடும். எல்லாரும் செய்யணும். நீ யார்? நான் விரும்பினா தொழுவேன், நீ இன்றைக்கி சனிக்கிழமை அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை கூட தொழுவேன், நீ என்னப்பா எல்லாரையும் வெள்ளிக்கிழமை வர சொல்கிற அப்படின்னு கேட்கணும்ல. அப்போ எல்லாருக்குமான ஒரு விதிமுறையை உண்டாக்குறதுக்கு பேர் தான் பிதத். இப்போ தப்லீகில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் தங்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க, அதுதான் சுன்னத்துன்னு ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி செஞ்சார்கள்னா அதை செய்ய முடியாது. இப்போ இந்த பிதத்தை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த டிஎன்டிஜிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தஹஜ்ஜத் தொழுகை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தஹஜ்ஜத் தொழுகை தொழுவப்படும்னு என்ன செய்கிறாங்க, இதே டிட்டு அப்படியே காப்பி அடிச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு தஹஜ்ஜத் தொழுவணும் எல்லோரும் ஏன் கூப்பிட்ற? நீ உனக்கு விருப்பம்னா ஞாயிற்றுக்கிழமை தொழுதுக்க, திங்கக்கிழமை தொழுதுக்க, செவ்வாய்க்கிழமை தொழுதுக்க, இண்டிவிஜுவலாக என்ன வேணாலும் செஞ்சுக்க, அனைவரையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வரணும்னு நீ சொல்லுவாயானால் இது காலப்போக்கில் இப்படி தானே பிதத்து உண்டாகுது. காலப்போக்கில் என்னவாயிரும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எல்லாம் கூடி தஹஜ்ஜத் தொழுவணும் போல இருக்குது
அப்படின்னு சொல்லி இப்படி இந்த பிதத்தை விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சுண்ணத்துன்னு வர்றவங்கலாம் இப்படி பிதத்தில் விழுவுறதை இப்படி தான் விழுவுறாங்க. அதே மாதிரி நான் கபரு ஜியாரத்துன்னு போட்டாங்க இதே டிஎன்டிஜியில். இந்த வெள்ளி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அறந்தாங்கி கபருஸ்தானில் போய் கபரு ஜியாரத்துக்கு கபரு ஜியாரத்து சுண்ணத்து இருக்குது. அது அவன் போய்க்கிறவான்னு இல்லாமல் இவனே ஒரு நாளையும் ஒரு நேரத்தை நிர்ணயித்து எல்லோரும் வாங்க போய் கபரு ஜியாரத்து பண்ணிட்டு வருவோன்னு ஆரம்பித்தாங்க. அப்போ இப்படி தான் பிதத்து அந்த எல்லா இயக்கங்கள்லையும் பிதத்து நுழைஞ்சது அப்படி தான். அப்போ இந்த கூட்டாக சேர்ந்து செய்வதற்கு வணக்கங்களை கூட்டாக சேர்ந்து செய்வதற்கு ஃபர்லை தவிர மார்க்கம் எதுக்கு கூட்டாக நிர்ணயித்திருக்கிறதோ அது மாதிரி இரவு தொழுகையை தவிர நிர்ணயிக்காத விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு நாளை நிர்ணயித்து அன்றைக்கு கூடினீர்கள் என்று சொன்னால் அது பிதத்தில் வந்துடும். அந்த வேலையை தான் தப்லீக் செய்கிறாங்க. அந்த ஷப் குசாரியை சுன்னத்து நினைக்கிறாங்க.